துன்பங்களை முடிச்சுகளாக உருவகப்படுத்தி அவற்றை அவிழ்த்து அருளும் துன்பம் முடிச்சவிழ்க்கும் மாதா அவர் லேடி அண்டோர் ஆஃப் நாட்ஸ் அன்னையின் வரலாறு மிகவும் நெகிழ்ச்சியானது மற்றும் ஆழமான நம்பிக்கை கொண்டது. இந்த பக்தி முயற்சி உருவாவதற்கு ஒரு குடும்பத்தின் வாழ்வியல் சிக்கலே காரணமாக அமைந்தது. ஜெர்மனி நாட்டில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வொல்ஃப்காங் மற்றும் சோபி என்கிற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பால் அந்த திருமண வாழ்க்கை முறியும் நிலைக்குச் சென்றது. அப்போது வொல்ஃப்காங் அருட்தந்தை ஜேக்கப்ரம் என்பவரை சந்தித்து தனது குடும்பத்தை காப்பாற்றும்படி வேண்டினார். அக்கால வழக்கப்படி திருமணத்தின் போது மணமக்களின் கைகளை ஒரு வெண்ணிற பட்டு கயிறால் இணைப்பார்கள். அது அவர்கள் இருவரையும் பிணைக்கும் புனிதமான உறவின் அடையாளம். வொல்ஃப்காங் தனது திருமண கயிற்றை அருட்தந்தையிடம் ஒப்படைத்தார். அருட்தந்தை ஜேக்கப்ரம் அன்னை மரியாள் முன் நின்று அந்த பட்டு கயிற்றை உயர்த்தி பிடித்து, இந்த கயிற்றில் விழுந்துள்ள பிணக்குகள் மற்றும் பிரிவினை எனும் முடிச்சுகளை அன்னை மரியாள் அவிழ்த்து இந்த வாழ்வை சீரமைக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். அற்புதமாக அந்த கயிற்றில் இருந்த சிக்கலான முடிச்சுகள் தானாகவே அவிழ்ந்து கயிறு மீண்டும் பளிச்சென்று வெண்மையாக மாறியது. அதன் பிறகு அந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த நிகழ்வின் நன்றிக்கடனாக அவர்களுடைய பேரன் ஒரு ஓவியரை அழைத்து இந்த வரலாற்றை சித்தரிக்கும் ஒரு ஓவியத்தை வரையச் சொன்னார். அந்த ஓவியத்தில் அன்னை மரியாள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறாள். வானதூதர்கள் அன்னையிடம் ஒரு நீண்ட பட்டுக்கயிற்றை கொடுக்கிறார்கள். அந்த கயிற்றில் ஏகப்பட்ட சிக்கல்களும் கடினமான முடிச்சுகளும் இருக்கின்றன. அன்னை மரியாள் தனது மென்மையான விரல்களால் அந்த முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்கிறாள். அன்னை அவிழ்த்து முடித்த பிறகு கயிறானது எவ்வித சிக்கலுமின்றி நேராகவும் அழகாகவும் கீழே இறங்குகிறது. அன்னை தனது காலால் தீய சக்தியாகிய பாம்பின் தலையை நசுக்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த ஓவியம் ஜெர்மனியில் உள்ள புனித பீட்டர் ஆலயத்தில் வைக்கப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்து லத்தீன் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு குருவானவர் ஜெர்மனிக்கு சென்றபோது இந்த ஓவியத்தை கண்டு வியந்தார். அந்த ஓவியத்தில் இருந்த ஆழமான பொருளை உணர்ந்த அவர் இதன் நகலை தனது நாட்டிற்கு எடுத்துச் சென்று இந்த பக்தியை பரப்பினார். அவர்தான் இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். வாழ்வில் தீர்க்கவே முடியாத சிக்கல்கள், தீராத நோய்கள், குடும்ப பிரிவினைகள், வேலையில்லாத திண்டாட்டம் என மனிதர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு முடிச்சாக அன்னை கருதுகிறாள். நாம் அன்னையிடம் நம் கவலைகளை ஒப்படைக்கும் போது அன்னை ஒரு தாயுள்ளத்தோடு அந்த துயரங்களை ஒவ்வொன்றாக அவிழ்த்து நமக்கு அமைதியை தருகிறாள் என்பதுதான் இந்த வரலாற்றின் சாரம். சிக்கல்கள் நிறைந்த கயிற்றை அன்னை அவிழ்ப்பது போல நம் வாழ்வின் இருண்ட பக்கங்களை ஒளியூட்டி அன்னை மரியாள் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் துன்பங்களை முடிச்சவிழ்த்து வழிநடத்தி வருகிறாள். இது ஒரு குடும்பத்தின் மீட்சியில் தொடங்கி இன்று உலகம் முழுவதற்கும் நம்பிக்கையளிக்கும் ஒரு பெரும் வரலாறாக திகழ்கிறது. கவலை போக்கும் துன்பம் முடிச்சை அவிழ்க்கும் அன்னையின் மன்றாட்டு. தூய ஆவியானவரே, அன்பின் நிழலில் எங்களை ஆட்கொள்ளும். அன்னை மரியாவே, எங்களது துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் வல்லமை கொண்டவரே, உமது திருவடிகளில் மண்டியிட்டு வேண்டுகிறோம். புனிதமான அன்னையே, இறைவனின் பேரருள் பெற்றவளே, உமது கைகளில் ஒப்படைக்கப்படும் எந்தவொரு சிக்கலும் தீராமல் போனதில்லை. வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களால் அவிழ்க்க முடியாமல் பிணைக்கப்பட்டுள்ள துன்பம், கவலை மற்றும் பாவமெனும் முடிச்சுகளை உமது கனிவான பார்வையில் சமர்ப்பிக்கிறோம். அன்புள்ள தாயே, எங்களது அன்றாட வாழ்வின் சுமைகள் எங்களை வாட்டுகின்றன. மனக்கவலைகள் எங்களை இருளில் மூழ்கடிக்கின்றன. பொருளாதார தடைகள், உடல் பிணிகள், குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் என பலவாறான முடிச்சுகள் எங்களை சுற்றி பின்னி கிடக்கின்றன. நீர் இறைவனின் திருவுள்ளத்திற்கு எப்போதும் கீழ்ப்படிந்தவர். உமது திருமகன் இயேசுவின் வல்லமையால் இந்த துன்ப முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்தருளும். உமது ஆற்றல் மிக்க பரிந்துரையால் எம் இதயத்தில் உள்ள பாரம் குறையட்டும். அமைதியற்ற நிலையில் இருக்கும் எமது உள்ளத்திற்கு விண்ணக அமைதியை தந்தருளும். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலிலும் இறைவனின் கரம் இருப்பதை உணரச் செய்தருளும். தாயே, நீர் எங்களது நம்பிக்கையின் நங்கூரம். உமது கருணையால் எங்களது கண்ணீர் துடைக்கப்பட்டு மகிழ்ச்சியின் ஒளி வீசட்டும். எங்களை வாட்டும் கவலைகள் அனைத்தும் பனிபோல் விலகச் செய்து இறைவனின் பேரன்பில் நாங்கள் நிலைத்திருக்க எமக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது பலவீனங்களை போக்கி விடாமுயற்சியுடன் வாழ எங்களுக்கு துணை நில்லும். இருளும் குழப்பமும் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் நீர் ஒளிரும் விண்மீனாக இருந்து எங்களை நல்வழிப்படுத்தும். எங்களது வேண்டுதல்களை ஏற்று இறைவனின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும்படி உமது பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன். மரியே வாழ்க.